வாழ்க்கையில இதுக்கு மேல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லன்ற மாரி இந்த நாள் மாறிடுச்சு. இன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து க்ரோ ஆகுறதுல எபிசோட் 4. இன்னைக்கு காலையிலே கடைக்கு போயிட்டு கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். கீழ பார்த்தா நேத்து பார்த்த அதே மாடு நண்பர் திருப்பியும் பசிக்குதுன்னு வந்திருந்தாரு. சரின்னு சொல்லி அவர் கொஞ்சம் தண்ணிய வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அழகா ஒரு காஃபி போட்டு குடிச்சேன். அப்புறமா எங்க அம்மாக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்பதான் அவங்களுக்கு குடல் இறக்கம் இருக்கு. அதாவது ஹெர்னியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க சர்ஜரி காஸ்ட்டே 80K கிட்ட வரும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இல்லாதனால எங்களால எதுவுமே அஃபோர்ட் பண்ண முடியல. என் மாமனார் தான் தனியாளா இருந்து எல்லா காஸ்ட்டும் ரெடி பண்ணி ஆப்ரேஷன் ஃபுல்லா பாத்துக்கிட்டாரு. நீங்க என்ன மாதிரி இந்த இடத்துல இருந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நமக்காக ஒருத்தவங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம நினைச்சாலும் கூட அவங்களுக்கு எதுவுமே திருப்பி பண்ண முடியாது. உண்மையை சொல்லணும்னா எங்க அம்மா இல்லைன்னா இன்னைக்கு நான் ஸ்கூல் காலேஜ் எதுவுமே முடிச்சிருக்க மாட்டேன். எங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் எனக்கு இருக்கிறத ஒரு குறையா பார்த்தப்போ அவங்க மட்டும்தான் நான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி சண்டை போட்டாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் ஃபியூச்சர்ல ஒரு நாள் கண்டிப்பா நான் அவங்கள நல்லாவே பார்த்துப்பேன். இந்த பக்கம் என் ஒய்ஃப் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சொன்னது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருந்தேன். 2 பேரும் எங்களால முடிஞ்ச ஹெல்ப் ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு சமைச்சு தரலாம், அங்க போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம். அப்புறம் நானும் என் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்ல சாப்பாடா சமைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு கொடுத்துட்டு அம்மா எப்படி இருக்காங்க நல்லா விசாரிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மதிய சாப்பாடை சாப்பிட்டு இந்த டேயை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அதுக்கு பதிலாக எங்க அம்மாக்காக ஒரு தடவையாச்சும் ப்ரே பண்ணுங்க போதும்.